காலையில் அவள் எழுந்து வந்தபோது அம்மா சமையலறையில் காரியமாக இருந்தாள். இவளை கண்டதும், காஃபியா டீயா, என்ன குடிப்ப என்றாள். காஃபி. அம்மா காஃபி கோப்பையை அவளிடம் நீட்டினாள். அவள் குடிப்பதை மௌனமாக பார்த்தாள். காஃபி நல்லா இருக்கா? சுமார்தான், ஆனாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. முதல்ல என் அம்மா கையால் கிடச்சிருக்கே. கௌரியின் முகம் சட்டென மாறிச்சு. என்ன சமைக்கட்டும்? அதை மறைத்தபடி கேட்டாள். நான் வெளியில் பார்த்துக்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, ராத்திரி தான் வருவேன். எங்கே போக போகிற என்ற கேள்வி நாக்கு நுனி வரை வந்துவிட்டாலும் கௌரி கேட்கவில்லை. எங்கே அண்ணன் இன்னும் தூங்கிட்டு இருக்கானா? எங்கே வேலை பார்க்குறான்? பிள்ளையை பற்றி அவள் கேட்டதும் அம்மாவின் முகம் சுருங்கிற்று. பெருமையாய் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பிள்ளை இல்லையே. அவள் பதில் சொல்லாமல் அடுத்த வேலையை பார்த்தாள். ஆர்த்தி குளித்து உடை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தாள். தன்னை மறந்து அம்மா அவளை ரசித்து பார்த்தாள். அதிக ஒப்பனை இல்லாமலேயே எவ்வளவு அழகாய் இருக்கிறாள் என்று வியந்தாள். இந்த அழகு தன்னிலிருந்து உருவானதென்ற பெருமிதம் லேசாய் ஏற்பட்டது. மனசுக்குள் மகளை தன் விருப்பப்படி அலங்கரித்து பார்த்தாள். எங்கே வேலை செய்கிற நீ? இதுவரை எங்கள் அப்பாவோட கம்பெனியில் தான் வேலை செய்தேன். நேற்றையோட அதையும் ராஜினாமா செய்தாயிடுச்சு. புது வேலை தேடிக்கத்தான் கிளம்புறேன். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏதாவது உதவி செய்யணுமா? நன்றி, என் படிப்பும் அனுபவமும் எனக்கு உதவும். ஆர்த்தி வெளியில் சென்றாள். டில்லியிலிருந்த மற்றொரு பயண நிறுவனம் சந்தோஷமாக அவளை வேலைக்கு சேர்த்து கொண்டது. கொஞ்சம் இனிப்பும் பழங்களும் வாங்கி கொண்டு அவள் பேருந்து ஒன்றில் ஏறினாள். சிக்னல் ஒன்றில் பேருந்து நின்றபோது இடப்பக்கம் வந்த காரை கண்டதும் அவள் முகம் ஆவலுடன் உள்ளே நோக்கியது. அது அப்பாவின் கார். வழக்கமாய் பின்னிருக்கையில் அமரும் அப்பா அதிசயமாக காரை தானே ஓட்டி கொண்டு வந்திருந்தார். அவர் அருகில் அமர்ந்திருந்த ஒரு பெண்மணி மிக அந்யோன்யமாய் அவள் அப்பாவுடன் நெருக்கமாய் அமர்ந்திருந்தாள். அப்பாவின் தோளில் அவள் சாய்ந்திருக்க அவரது இடது கரம் அவளை அணைத்து பிடித்திருந்தது. அந்த பெண்ணின் முகத்தை சரியாக பார்ப்பதற்குள் சிக்னல் விழுந்து கார் வேகமாய் சென்று விட்டது. அப்பாவுமா? அவள் அதிர்ச்சி மாறாமல் கார் சென்ற திசையை வெறித்து நோக்கினாள். ஏன் இந்த இரட்டை வேடம் இவருக்கு? இதைவிட அம்மாவைப் போல் துணிந்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டிருக்கலாமே. எத்தனை நாளா இது நடக்கிறது? வெகு நாளாகவா? நான் அங்கிருந்தவரை மறைமுகமாக நடந்த நாடகம் நான் வெளியேறிவிட்ட துணிச்சலில் பகிரங்கமாக நடக்கிறதா? ச்சே! ஆர்த்தி உதட்டை அழுத்தி கடித்து கொண்டாள். அவர் எவ்வளவு முசுடாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர் அல்ல என்ற வகையில் ஒரு தனி மரியாதை அவளுக்கு இருந்தது. சற்று முன் கண்ட காட்சியில் அந்த மரியாதையும் கரைந்து போயிற்று. வேலை கிடைத்த மகிழ்ச்சி கூட குறைந்து விட்டது. ஒரு மரக்கட்டை போல ஜீவனின்றி வீடு வந்து சேர்ந்தாள். அம்மாவிடம் இனிப்பையும் பழங்களையும் கொடுத்துவிட்டு தன் அறைக்கு சென்றாள். வேலை கிடைச்சாச்சு. ஆனால் முகத்தில் மகிழ்ச்சியே காணுமே. அப்படியா தெரியுது? ஒரு வேலை அலைச்சலாக கூட இருக்கும். உருளைக்கிழங்கு சப்பாத்தி சூடாக இருக்கு, சாப்பிட்றியா? உண்மையிலேயே பசி வயிற்றை கிள்ள வேண்டாம் என மறுக்க மனம் வரவில்லை. சரி என்றாள். அம்மா டேபிளில் தட்டு வைத்தாள். அக்ஷய் சாப்பிட்டாச்சா? அவன் இன்னும் வரல, நீ சாப்பிடு. நீங்க? அம்மா தானும் ஒரு தட்டு வைத்து கொண்டு எதிரில் அமர்ந்தாள். திடீர்னு நான் இங்கே வந்தது உங்களுக்கு பிடிக்கல இல்லை? இங்கே என் விருப்பம்னு எதுவும் கிடையாது. உங்கள் புருஷன் வீட்டில் கூட சம உரிமை தர மறுப்பவரா? இந்த கேள்விக்கு அம்மா பதில் சொல்லவில்லை. சொல்ல விருப்பமில்லையா அல்லது உண்மையை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் இல்லையா? தெரியவில்லை. உங்களை நேருக்கு நேர் பார்க்கும் வாய்ப்பு கிடைச்சா உங்களிடம் சில கேள்விகள் கேட்கணும்னு நினைப்பேன். கேட்கலாமா? என்ன? உங்களுக்கும் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் பிரிஞ்சிங்கன்னு நான் கேட்க போகிறதில்ல. அது உங்கள் அந்தரங்கம். ஆனால் இந்த இரண்டாவது வாழ்க்கையில் நீங்கள் முழு சந்தோஷத்தோடு இருக்கீங்களா? ஏன் கேட்குற? எனக்கு என்னவோ இந்த வீட்டில் ஒரு அபஸ்வரம் கேட்குது. அது என்னன்னு புரியலை. உங்கள் மனசில் ஏதோ ஒரு பரிதவிப்பு இருக்குன்னு தெரியுது. நான் வந்தப்புறம்தான் இந்த அபஸ்வரமா இல்லை முன்னாடியே இருக்கா? அம்மா தலை குனிந்தபடி சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு நிமிர்ந்து அவளை பார்த்தாள். நீ புத்திசாலிதான். நீ கேட்காவிட்டாலும் நாங்கள் பிரிஞ்சதற்கான காரணத்தை சொல்லிதான் ஆகணும்.
அம்மா ஒரு வினாடி நிறுத்தி பெருமூச்சு விட்டாள். நீ கேட்காவிட்டாலும் நானே சொல்கிறேன் என்றவள் தொடர்ந்தாள். 18 வயசில் கல்யாணம். உலகம் தெரியாத பெண்ணாதான் அந்த மனுஷன் பின்னாடி இந்த ஊருக்கு வந்தேன். என்ன கஷ்டம் வந்தாலும் அனுசரித்து போகணுங்கிற மனநிலையில தான் இருந்தேன். உங்கள் அப்பா குணத்தை நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் உனக்கு இருக்காது. நீ பிறந்து 2 வருஷம் வர அவரோட கோபதாபங்களை சகிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்ப அவசரத்துக்கு நானே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். திரும்பி வர வழியில தான் உங்கள் அப்பாவையும் அந்த பொண்ணையும் ஒன்றா சேர்த்து பார்த்தேன். சிரிப்புன்னா என்ன விலைன்னு கேட்குற உங்கள் அப்பாவோட முகம் முழுக்க சிரிப்பு. அவங்களோட நெருக்கம் அதிர்ச்சியாக இருந்தது. அது குறித்து அன்னைக்கு ராத்திரியே உங்கள் அப்பா கிட்ட கேட்டுட்டேன். உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஒரு வினாடி அதிர்ந்தே போனவர் பிறகு நிதானமா, ஆமாம், உனக்கு முன்னால் இருந்தே அவ எனக்கு நெருங்கினவ தான், அதுக்கு என்னன்னு கேட்டார். அவ்வளவு நெருக்கமானவள்னா அவளையே கட்டிக்க வேண்டியதானே, எதுக்கு என்ன கல்யாணம் செய்து கூட்டிட்டு வந்தீங்கன்னு அழுதேன். பார், சும்மா அழுது புலம்புற வேலையெல்லாம் வேணாம். அது அப்படித்தான். உனக்கு நான் ஏதாவது குறை வச்சிருக்கேனா? இல்லை, ஆம்பளைங்கன்னா இதெல்லாம் சகஜம்தான். கண்டுக்காமல் இருக்கிற வழியை பார். என்னால் முடியாதுன்னா இப்போவே இங்கேருந்து போ. நான் ஏன் போகணும்? சட்டப்படி நாம் பிரியறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. இதுக்கு மேலே நானும் இங்கே இருக்க விரும்பலை. சந்தோஷம். பரஸ்பரம் பிரியறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். வெளியில் போய் சீரழிஞ்சாதான் உனக்கு என் அருமை தெரியும். நான் சீரழிய மாட்டேன், வாழ்ந்து காட்டுவேன். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் நான் கடைசியாக உங்கள் அப்பா கிட்ட பேசின பேச்சு. கோர்ட் எங்களுக்கு மியூச்சுவலாக விவாகரத்து தந்தது. ஒரு குழந்தை என்கிட்டையும் ஒன்று அவர்கிட்டையும் இருக்கலாம். எந்த குழந்தை உனக்கு வேணும்னு நீதிபதி கேட்டார். என் எதிர்காலமே எனக்கு இருட்டா தெரிஞ்ச சூழலில் பெண் குழந்தையான நீ அவரிடம் இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்புன்னு நினச்சேன். ஆண் மகனை வளர்க்குறது சுலபம், பெண்ணை வளர்க்குறது தான் கஷ்டம்னு நினச்சேன் பார். அங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன். கௌரி கண்ணீரோடு நிறுத்த ஆர்த்தி அதிர்ச்சியும் இரக்கமுமாக அவளை பார்த்தாள். ஊருக்கு திரும்பி போக மனசில்லை. எனக்கு ஆதரவு தர அங்கே யாரும் முன்வர மாட்டாங்கன்னு தோணுச்சு. அதனால் இங்கேயே வாழ்கிறதுன்னு முடிவு செய்தேன். கஷ்டம் வரும்போது தைரியம் வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஜீவனாம்சமாக கிடைச்ச பணத்தில் அழகு கலை கற்றுக்கிட்டு ஆண் பெண் இருவருக்குமான ஒரு அழகு நிலையம் ஆரம்பித்தேன். அப்போ தான் இவரை சந்தித்தேன். முதல்ல ஒரு கஸ்டமராக தான் தெரியும். அதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னார். என் எதிர்காலத்துக்கு ஒரு ஆண் துணை கிடைச்சா நல்லதுதான்னு நினச்சேன். ஆனால் எல்லா ஆணுமே ஏதாவது ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு தான் பெண்ணை கவிழ்க்கிறான். எது முகமுடி எது நிஜ முகம்னு கண்டுபிடிக்கிற சாமர்த்தியம் என்கிட்ட இல்லை. 2வது முறையும் எனக்கு தோல்விதான். தோல்வின்னு தெரிஞ்சதும் ஏன் இங்கே இருக்கணும்? ஒரு பொண்ணு ஒரு தூரம் விவகாரத்து வாங்கலாம். அதே வேலையாக இருந்தால் சமூகம் அவளை மதிக்காது. தவிர புருஷனுக்கு பயந்து பிள்ளையையும் சரியாக வளர்க்கலை. இல்லாட்டி பிள்ளைய நம்பியாவது போயிருக்கலாம். ஏன் அக்ஷய்க்கு என்ன? அத்தனை கெட்ட பழக்கமும் உண்டு. குடி, போதை மருந்து, சூதாட்டம்னு ஒன்று பாக்கி இல்லை. உங்கள் புருஷன் எப்படி? என் பணத்துக்காகத்தான் அவர் என்ன கல்யாணம் செய்திருக்காருன்னு லேட்டாக தான் புரிஞ்சுது. அழகு நிலையம் இப்போ அவர் பேரில் தான் இருக்குது. வெளிப்படையாக பார்த்தா நான் நன்றாக இருப்பது போல் தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள நான் அடிமை. இதுவும் கஷ்டம்தான். ஆனால் இந்த கஷ்டத்தில் என் தைரியம் சுத்தமாக தூங்கி போயிடுச்சு. நீங்கள் உங்களுக்காக வாழ விரும்புகிறீங்களா, ஊருக்காக வாழ விரும்புகிறீங்களா? எனக்காகத்தான். அப்போது தூங்கிட்டு இருக்கிற தைரியத்தை தட்டி எழுப்புங்க. எத்தனை முறை தோற்கிறோமோ அத்தனை முறை ஜெயிப்பது தான் வாழ்க்கை. கையில் எந்த வருமானமும் இல்லாதப்பவே எங்கள் அப்பாவை விட்டுட்டு வரும் தைரியம் இருந்தவங்களுக்கு உங்கள் பணத்தில் வாழ்ந்துட்டு உங்களையே அடிமை மாதிரி வச்சிருக்கிறவரை எதிர்க்கும் தைரியம் வேண்டாமா? அம்மா அவளை கண்ணிமைக்காது பார்த்தாள். நான் நாளைக்கு இங்கிருந்து கிளம்பிடுவேன். ஒரு ஃப்ளாட்டுக்கு முன்பணம் கொடுத்தாச்சு. அப்பா கிட்ட இருந்தவரை அவருக்கு மரியாதை கொடுத்து தான்
உங்களை பார்க்கணும்னு கூட நான் நினச்சதில்ல. ஆனால் இப்போ நான் அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. ஒன்று தெரியுமா, நானும் உங்கள் அழகு நிலைய கஸ்டமர் தான். அப்பா என்ன அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னார். அதன் பிறகு தான் அதை நடத்துவது நீங்கன்னு கண்டுபிடிச்சேன். அதனால் உங்கள் வீட்டை கண்டுபிடிப்பது சுலபமாகவே இருந்தது. நீங்கள் இருக்கும் நிலையில் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க விரும்பலை. ஆனால் வெளியிலிருந்து என் ஆதரவை உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். என்ன கஷ்டம்னாலும் என் வீட்டுக்கு வாங்க. பெண்ணின் வார்த்தைகள் மனதை நெகிழ செய்ய கௌரியின் கண்களில் நீர் நிறைந்தது. எவ்வளவோ காலம் மனதில் அடக்கி வைத்திருந்த துக்கங்களை மனம் விட்டு பகிர்ந்து கொண்டதில் பாரம் குறைந்தாற்போல் தோன்றியது. இப்படிப்பட்ட பெண்ணை இழந்துவிட்டோம் என்ற துக்கமும் பொங்கியது. டைனிங் டேபிளை சுத்தம் செய்துவிட்டு அவர்கள் படுத்துக்கொண்ட வெகு நேரத்திற்கு பின்னர்தான் அக்ஷய் வீட்டுக்கு வந்தான். நல்ல போதையில் இருந்தான். வந்ததுமே ரகளையை ஆரம்பித்தான். கௌரி அவனை கண்டிக்க வாயெடுக்க ஆர்த்தி அம்மாவை கண்ணால் அடக்கிவிட்டு டெலிஃபோனை கையில் எடுத்தாள். போலீஸ் ஸ்டேஷன் சார், இது என் விலாசம். இங்கே ஒருத்தர் போதை மருந்து எடுத்துட்டு வந்து கலாட்டா செய்கிறார். உடனே வர்றீங்களா? புகார் கொடுத்துவிட்டு அண்ணனை முறைத்து பார்க்க அவன் வெளவெளத்து போனான். ஏய் ஏய், யார்டி நீ? எங்கேருந்து வந்த? நீ யார்டி என்னை பற்றி புகார் கொடுக்க? எங்கள் அம்மாவே சும்மா இருக்கும்போது நீ யார்டி நாய? இதோ பார் அக்ஷய், போதை மருந்து மீட்பு முகாமுக்கு போறேன்னு சொல்லு. புகாரை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இல்லைன்னா போதை மருந்துக்கு என்ன தண்டனைன்னு நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அவளையே முறைத்து பார்த்தான். போதை மருந்தின் உபயத்தில் உடலில் யாரையும் எதிர்க்கும் சக்தி இல்லை. கொஞ்ச நாளாக அவனுக்கு தன்மீதே வெறுப்பும் கழிவிறக்கமும் தோன்றி கொண்டிருந்தது. இதிலிருந்து இனி மீளவே முடியாதா என்ற ஆதங்கமும் ஏற்பட்டிருந்தது. தானும் மற்றவர்களைப் போல தலை நிமிர்ந்து வாழும் காலம் வருமா என்கிற ஏக்கமும் உள்ளுக்குள் இருந்தது. ஜெயிலுக்குள் கஷ்டப்பட்டு இன்னும் சீரழிவதை விட இந்த பழக்கத்திலிருந்து மீண்டு நன்றாக வாழ முயற்சிப்பது மேல் அல்லவா? அவன் யோசித்தான். தங்கையை பார்த்தான். நீ சொல்றபடி கேட்கிறேன் என்றான். கவலைப்படாத, போலீஸ் வராது. நான் நம்ம நம்பரை தான் டயல் பண்ணேன். சிரித்தாள். நாளைக்கே நான் உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். நாளைக்கு நான் வரும் வர நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, சரியா? அவன் தலையசைத்தான். நல்லது, நீ போய் படு. அவனை அனுப்பிவிட்டு அம்மாவை பார்த்தாள். அவள் கண்களில் தெரிந்தது ஆச்சரியமா, நன்றி உணர்வா, குற்ற உணர்வா தெரியவில்லை. காலையில் பேசிக்கலாமா? ஆர்த்தி படுக்க போனாள். மறுநாள் காலை அவள் ஆஃபீஸுக்கு கிளம்பி குடியிருப்பை கடந்து சாலைக்கு வருகிற நேரம் அவள் எதிரில் வந்து நின்றது ஒரு டாக்ஸி. அதிலிருந்து இறங்கியவரை கண்டதும் அவள் முகம் வியந்து மலர்ந்தது.